இந்த கிளாஸில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து கிரேடேஷன் ஒன்றும் இல்லை, டார்க்லேருந்து லைட்டு கொண்டு போகிறது மெத்தட் தான் இது. டார்க்காக ஷேடிங் பண்ணி ஸ்டேடிங்கில் ஆரம்பித்து இல்லை டார்க் லைட்டில் கொண்டு போய் முடியணும். அதுவும் ஹெச்பி முறைப்படி ஹெச்பி லைட் லேயர்லேருந்து டார்க் லேயர் வரை கொண்டு போகணும். ஸ்டார்டிங் லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு டார்க் இருக்கணும், ரைட் சைடில் வந்து நம்மளுக்கு டார்க் கம்மியாகணும். ஸோ ஃபஸ்ட்டு பென்சில் வந்து நான் ஹெச்பி வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு லேயர் வந்து ஹெச்பி யூஸ் பண்ணுறேன். ரப்பிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன். ப்ரெஷர் ஒரே மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட் லேயர் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக கலர் அடிக்கிறேன். ஈவனாக அடிச்சுட்டு வரீங்க, ஓவர் ரைட்டிங் ஆகிடக்கூடாது. நம்மளுக்கு டார்கெட் வந்து லெஃப்ட் சைடில் தான் இருக்கணும். நீங்கள் டார்க் ஏற்றுறது ரைட் சைடில் ஏற்றக்கூடாது. ஸோ ஓவராலாக நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம 2B எடுக்கிறோம். 2B எடுக்கிறோம். அதுக்கு நேராக எதிர்மறையாக நம்ம இப்படி ஃப்ளாட் அடித்தோம் இல்லையா, அப்போ இந்த சைடில் இருந்து எடுக்கிறீங்க. அதுதான் அந்த டார்க்னஸ் வந்து ஏறும். ஸோ அது ஸ்லீப்பிங் லைன் வச்சுக்கலாம், அது ஸ்டாண்டிங் லைன் மாதிரி ரப்பிங் மெத்தடில் யூஸ் பண்ணுறீங்க. பென்சிலை பின்னாடி பிடிக்கிறது மாதிரி. பின்னாடி எதுக்கு பிடிக்கிறோம் அப்படின்னா ப்ரெஷர் ஏறக்கூடாதுன்றதுனால தான் பின்னாடி பிடிக்கிறோம். உங்கள் ஃபோக்கஸ் அந்த கட்டத்துக்குள்ளே தான் இருக்கணும், கட்டத்துக்கு வெளியில் போயிடக்கூடாது. ஸோ பண்ணும்போது கவனமாக கவனிக்கணும். இந்த எட்ஜெலாம் வரும்போது ஸ்பீடு கம்மி பண்ணி அந்த இடத்துல மட்டும் நம்ம லைட்டாக பென்சிலோட மூமெண்ட்டை பிடிக்கணும். ஸோ அந்த இடம் வந்து கவர் ஆகிரும். அந்த இடத்துல வரும்போது ஸ்பீடை கம்மி பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டத்தை விட்டு வெளியில் போயிடும். ஸோ ஈவனாக இருக்காது. ஈவனாக இருக்கணும்னா ப்ரெஷர் கூடாது. ப்ரெஷர் கூடலைன்னா கூடாமல் இருக்கணும்னா நீங்கள் பென்சிலை வந்து பின்னாடி பிடிக்கணும். ஸோ நீங்கள் டைட்டாகவே பிடிக்க வேண்டாம், லைட்டாகவே தான் பிடிக்கணும். ஓவர் ரைட் பண்ணிடக்கூடாது. எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கும். நான் இதோட நிப்பாட்டிக்கிட்டேன். இங்கே போகலை, அந்த சைடு ரைட் சைடு போகலை. ஏன்னா நம்ம ரைட் சைடில் வந்து நம்ம லைட்டாக காமிக்கணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து 4B எடுக்கிறோம். 4B எடுக்கிறோம். நம்ம இப்படி எப்போ அடித்தோம், இப்போ வந்து நம்ம இப்படி பண்ணுறோம். இப்படி மாறி மாறி நம்ம ஏற்றும் போது அதோட கிரேட் ஒன் வந்து நல்லா ஏறும். ஸோ அதனால தான் நான் மாறி மாறி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு வாட்டி ஸ்ட்ரைட்டாக போடுறீங்கன்னா ஒரு வாட்டி ஃப்ளாட்டாக போடணும். நம்ம லெஃப்ட் சைடு தான் ஏற்றணும். ஸோ லெஃப்ட் சைடில் தான் நம்ம மூமெண்ட் வந்து இருக்கணும், வெளியில் போயிடக்கூடாது. நாங்கள் ரைட் சைடு கொண்டு போகல, பக்கத்தில் லெஃப்ட் சைடில் மூமெண்ட் கட்டிட்டேன். நான் அந்த சைடு நமக்கு வந்து லைட்டை காமிக்கணும். ஸோ இதுக்கப்புறம் 6B எடுக்கிறேன். 6B எடுக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக எடுக்கணும். ஒரு சைடு ஃப்ளாட்டாக போடுறோன்னா அடுத்தது ஸ்ட்ரைட் லைன் பண்ணணும். ஃப்ளாட்டு பென்சிலை வந்து டிப் வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும். உங்களோட டைரக்ஷனை மாற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த எஜஸ்லாம் வரும்போது ஸ்பீடோட மூமெண்ட்டை பண்ணிக்கணும். பென்சிலோட மூமெண்ட் கம்மி பண்ணி அந்த இடத்த ஈவனாக கொடுத்துக்கோங்க. ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம். ப்ரெஷர் கொடுக்காம ஈவனாக ஒரே ப்ரெஷரில் இருக்கணும். ஸோ பென்சில் அதுக்கு தகுந்த மாதிரி கிரேடு கொடுக்கும்போது அதோட டார்க்னஸ் வந்து கூடும். நீங்கள் பார்க்குறீங்க, இப்படி மெல்ல மெல்ல டார்க்னஸ் கூடிக்கிட்டு இருக்கு. அடுத்து வந்து நம்ம 8B எடுக்கிறோம். 8B கொடுக்குறோம். ஜஸ்ட் கொடுக்கும்போது அதே மாதிரி சொன்ன மாதிரி ஸ்பீடை கம்மி பண்ணுறீங்க. இப்போ அதை விட கம்மியான அந்த லெஃப்ட் சைட் மூமெண்ட் வந்து நம்ம பேசணும். இதுக்கு இங்கிட்டு போயிடக்கூடாது டார்க்கு. ஸோ அதனால இந்த சைடு மட்டும் டார்க் கொடுக்கலாம். இந்த எட்ஜை டார்க் பண்ணிக்கிறோம். பென்சிலை சுற்றி எடுத்துக்கிறீங்க. லைட்டாக டார்க் ஏற்றணும். ஸோ லைட்டாக ப்ரெஷர் கொடுக்கணும். ரொம்ப வேண்டாம்.
பென்சில் மறைச்சு நீடு பிடிக்கிறீங்க. வீழ்ச்சி கொடுத்துருக்குங்க. அடுத்த வாட்டி 6B எடுக்கிறீங்க. இந்த இடத்துக்கு டிஃபரன்ஸ் தெரியுது உங்களுக்கு. இதை ஈவன் ஆக்குறதுக்காக ஏபில இருந்து ஒரு கிரேடு கம்மி 6B எடுக்கிறீங்க. 6B எடுத்து இந்த இடத்த ஈவன் ஆக்குறீ மிங்கிள் ஆக்குறீங்க. இது பண்றது மூலமா மிங்கிள் ஆயிரும். இந்த ரெண்டு டிஃபரன்ஸுக்கு நடுவில் வந்து இப்போ 6B கொடுக்குறோம். 8Bக்கும் அந்த லைட்டான பகுதி கொடுத்ததுனால அந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ இந்த இடத்துக்கு லைட்டா இருக்கு இல்லையா, அதனால நம்ம 4B எடுத்து அந்த இடத்துல லைட்டா மிங்கிள் ஆயிடும். லைட்டா தெரியணும். இப்போ லைட்டா மிங்கிள் பண்ணிக்கிறோம். இந்த ரெண்டு டார்க் இருக்கிறதுனால லாஸ்ட் நம்ம வந்து 10B எடுக்கணும். இந்த லெஃப்ட் கார்னர் வந்து நம்ம டார்க் காமிக்கணும். இந்த லெஃப்ட் ஸ்லோர்ல வந்து நம்மளுக்கு டார்க் ஏறணும். போக போக இல்லை டார்க் கம்மியாகணும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டார்க் ஏற்றணும். ஸோ பக்கத்தில் பிடிக்கணும். ப்ரெஷர் ஏற்றுறதுக்காக நம்ம டார்க்னஸ் பிடிக்கணும். ஸோ அதனால பக்கத்தில் பிடிச்சிருக்கோம். வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டார்க் எடுத்திருக்கோம். இது நம்ம இப்போ ஈக்குவல் பண்றதுக்காக 10B கொடுத்து முடிச்சுட்டு அந்த சைடு டார்க் ஏறிடுச்சு. இப்போ நம்ம ஈக்குவல் பண்றோம். மிங்கிள் பண்றதுக்காக இந்த டிஃப்ரெண்டா இருக்க ஏரியாவுக்கும் இந்த டார்க்கா இருக்க ஏரியாவுக்கும் நடுவில் வந்து நம்ம ஹெச்பி வச்சு லைட்டாக ஷேட் பண்ணிக்கிறோம். அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக மிங்கிள் ஆயிரும். இந்த டிஃபரெண்ட் தெரியாது. இந்த டிஃபரெண்ட் இருக்கு பாரு, இந்த இடத்துல நம்ம ஹெச்பி கொடுக்குறோம். ஸோ அது வந்து வேற்றுப்பாட தெரியாது. இப்போ கிரேடேஷன் உங்களுக்கே தெரியுது லைட்டா. இப்போ நம்ம ஃபினிஷிங் டச் என்ன பண்றோம் அப்படின்னா, இதை நம்ம பிளெண்ட் பண்ணிடுறோம். பிளெண்ட் பண்ணும்போது இந்த இடம் மிங்கிள் ஆயிடும். பிளெண்ட் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம்னா, டார்க்கா இருக்க இடத்துல வந்து பிளெண்ட் பண்ணிக்கூடாது. லைட்டா இருக்க இடத்துல வந்து பண்ணணும். லைட்டா இருக்க இடத்துல பண்றது மூலியமா நம்மளுக்கு இந்த இடம் லைட்டா தான் இருக்கும். இப்போ டார்க்கா இருக்க இடத்துல பண்ணிட்டு நம்ம லைட்டுக்கு பண்ணோம் அப்படின்னா அந்த இடம் வந்து ஃபுல்லா டார்க் ஆயிடும். லைட்டா இருக்க இடம் ஃபுல்லா. ஸோ என்னைக்குமே லைட்டா இருக்க இடத்துல தான் பிளெண்ட் பண்ணிட்டு தான் டார்க் கொண்டு போகணும். இதுவும் பேசிக் இது. ஓவராலாக நம்ம இப்போ வந்து பார்டர் போட்டுக்கிறோம். விட்டு ஓவராலாக நம்ம முடிச்சோம். கிரேடேஷன் நம்ம டார்க்காக இருக்கிறது வந்து லைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஓவராலாக இந்த பார்டர் மட்டும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிட்டோம்னா பிக்சர் முடிஞ்சிச்சு. ஓகே, முடிஞ்சிச்சு. இது கிரேடேஷன் முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு.